வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சேனலில் நேற்றே சொல்லியிருந்தோம், இதுபோல் தங்கத்தோட விலை இன்று கடுமையாக சரின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் ஒரு கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சியாக இது மேற்கொண்டு தொடர வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் 260 காணப்பட்டது. கிராமுக்கு 5 ரூபாய் விலை சரிஞ்சு 255 8 கிராம் 2080 காணப்பட்டது. 40 ரூபாய் விலை சரிவோட 2040 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலை யாரும் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் 5000 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் ஒரே நாளில் காணப்படுற விலை மேற்கொண்டு வெள்ளியோட விலையானது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2000ம் சரிவுன்னு பார்க்குறப்ப 4000 5000 வரை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. 24 தங்கம் ஒரு கிராம் 15,513 காணப்பட்டது. 196 ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு 15,317 ரூபாவாக இருக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,24,104 காணப்பட்டது. 1,568 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வீழ்ச்சியோட 1,22,536 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இதே வேலை நம்ம அடுத்து 22 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 14,220 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 180 ரூபாய் விலை சரிவோட 14,040 ரூபாயாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் கடுமையாகவும் மிக கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 1,13,760 காணப்பட்டது. ஒரே நாளில் 1,440 ரூபாய் அப்படிங்கிற சரிவோட 1,12,320 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுதுன்னே சொல்லலாம். இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக நிறைய காரணிகள் இருக்குது. அதை பார்க்குறது முன்னாடி இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை சவரன் விலையானது 1,12,000 காணப்படுது. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,500 2000ம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு 4000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த வாய்ப்புகளை என்னென்ன விஷயங்கள் மேம்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இன்டெல் மட்டும் இல்லாமல் வெரிசோன், மெர்கோ, நைக், விசா போன்ற பங்குகள் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த பங்குகளின் ஏற்றத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பங்குச்சந்தையானது 53,872 புள்ளிகள் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிசோன் பங்குகள் 3.7%, மெர்கோ பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 1.21%, நைக் பங்குகள் 0.77%, விசா பங்குகள் 5.43% அப்படிங்கிற சதவீதத்தில் உயர்ந்து காணப்படுது. இப்படி அமெரிக்காவோட பங்குச்சந்தை மட்டும் இல்லைங்க, அமெரிக்க டாலரின் மதிப்பும் மீண்டும் 95 ரூபாய் 39 பைசா அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த ஏற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவு பாதையில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த சரிவானது வருகின்ற வாரத்திலும் தொடர்வதற்கான சூழல் இப்பொழுது உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னொரு